இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சியில யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு முன்னணி இந்திய திரைப்பட பின்னணி பாடகரான பென்னி தயாள் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்க தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் உட்பட பல இந்திய மொழிகள்ல நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறாங்க. மே மாதம் 13ஆம் தேதி 1984ஆம் ஆண்டு கேரளாவில் கொல்லத்தில் பிறந்திருக்கிறாங்க. அபுதாபியில் வளர்ந்த இவங்க பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்புடி போன்ற நடன கலைகளிலும் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. AR ரகுமான் இசையில சக்கரக்கட்டி திரைப்படத்துல பாடிய மறுவார்த்தை பேசாதே மற்றும் டாக்ஸி போன்ற பாடல்கள் இவருக்கு பெரும் புகழை தேடி தந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நிறைய ஹிட் பாடலை கொடுத்திருக்காங்க பாடகர் பென்னி தயாள். விண்ணை தாண்டி வருவாயில ஓமன பெண்ணை பாடல், வாரணமாயிரம் படத்துல அடியே கொல்லுதே பாடல், எண்ணெய் எறிந்தால் படத்துல உனக்கென்ன வேணும் சொல்லுங்கிற பாடல், அழகிய தமிழ் மகன் படத்துல மதுரைக்கு போகாதே என்ற பாடல், இந்த பாடல்கள் எல்லாமே இவங்களுக்கு ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பாடகர் பென்னி தயாள் அவங்க சொந்த இசைக்குழு ஒண்ணு நடத்தி வராங்க. அது மட்டும் இல்லாம பல இசை போட்டிகள்ல நடுவராகவும் பங்கேற்று வராங்க. பல ஹிட் பாடல்களை கொடுத்த பாடகர் பென்னி தயாள் அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு புகழ்பெற்ற இந்திய ஆன்மீக தலைவர் மற்றும் மனிதாபிமானி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்க 1956ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் உலகெங்கிலும் தியானம், யோகா மற்றும் மன அழுத்த மேலாண்மை பயிற்சிகளை வழங்கக்கூடிய வாழும் கலை என்ற அமைப்பின் நிறுவனரா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பாபநாசத்தில் பிறந்த இவங்க 4 வயதிலேயே பகவத்கீதையின் சில பகுதிகளை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறாங்க. பெங்களூர்ல உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில இயற்பியல்ல பட்டம் பெற்றிருக்கிறாங்க. 1982ல இவங்க உருவாக்கிய சுதர்சன் கிரியா அப்படிங்கிற சுவாச பயிற்சி மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியா கருதப்பட்டிருக்கு. சமூக சேவை மற்றும் ஆன்மீக பணிகளுக்காக இந்திய அரசு இவருக்கு 2016ல இந்தியாவின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை வழங்கியிருக்கிறாங்க. மன அழுத்தம் இல்லாத வன்முறையற்ற உலகம் மற்றும் ஒவ்வொரு முகத்திலும் புன்னகை என்பதே இவரோட முக்கிய நோக்கமாகும். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நாம பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.